Mustafa, Mustafa, don't worry, Mustafa. முழுகாத சிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். முழுகாத சிப்பா? வீட்டுல அங்கிட்ட அம்புட்டு ஜோலி கிடக்குது, தோட்டத்துல ஊறுபட்ட வேலை கிடக்குது, அங்க வந்து கிழிக்க முடியல. இங்க முச்சந்தையில வந்து உக்காந்துக்கிட்டு முஸ்தபா கிஸ்தபான்னு பாடிக்கிட்டு இருக்கியா நீ? பாரு, இப்படியே ஆடிக்கிட்டு திரி, ஒரு நாள் என்கிட்ட அடிபட்டு தான் வரப்போற பாரு. சோர்த்திங்கிறதுக்கு வீட்டு பக்கம் தானே வருவேன் நாயே. வா வா, அப்ப சோத்துல எதே கலந்து விடுறேன், போய் சேருவேன். ஒன்னு ரெண்டு மூணு நான் என்றனா இல்ல இந்த ஊர்க்கார பயலுவெல்லாம் சேர்ந்து உன் முதுகுல வரிசையா வரி குதிரை மாதிரி என்ன போறாங்களான்னு பாரு. ஏண்டா நீ எல்லாம் படிச்ச பையன் தானே, இவனே ஒரு பொறுக்கி பொண்ணாம்பலாம், இவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கிய. நீ எல்லாம் என்ன பயலுன்னு தெரியல. முதல்ல மேல் குளிங்கடா பாண்டைங்களா. காலங்காத்தால எந்திரிச்சு பல்லு வளர்க்குறாங்களோ குளிக்கிறாங்களோ ஒன்னும் இல்ல, துணியை மட்டும் மாத்திக்கிட்டு வந்து உக்காந்துக்கிறாங்க. உங்களை பெத்தவள்களை சொல்லணும், அவங்கள சொன்னாதான் சரிப்பட்டு வரும். நீங்க என்னைக்குதான் திருந்தி தொலைற போறீங்கன்னு தெரியல. ஊருக்கும் பாரம், நாட்டுக்கும் பாரம். எங்க வீட்டுல கூட என்னை இப்படி கழுவி ஊத்துனது இல்லடா, உங்க அப்பா ரொம்ப கழுவி ஊத்துறாருடா. எனக்கு தெரிஞ்சு நம்மலாம் வெளிநாட்டுக்கு போயிடணும்டா, அதுதான் சரி. அங்கே உள்ள பெற்றவங்களாம் பிள்ளைங்கள வேலைக்கு போ, நீ படி, அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லவே மாட்டாங்களாம். 15 வயசு ஆயிடுச்சுனாலே அவங்க இஷ்டத்துக்கு இருந்துக்கலாமாண்டா. பேசாட்டுக்கு நம்மலாம் அங்கே போயிடணும்டா. நம்ம அங்கே தான் பிறந்திருக்கணுமே, தப்பி தவறி இங்கே வந்து பிறந்துட்டோம்டா. அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. அப்ப சரிடா மாப்ள, எங்க ஆத்தாவிட சொல்லி ஒரு இடத்த வித்தாவது நம்ம வெளிநாடு போறோம், அங்கேயே வாழ்றோம். மச்சி ஆளு. ஹை காவியா, அவனுங்கெல்லாம் இருக்கானுங்க, அப்படியே வார கூட. முதல்ல யாராவது பாத்திர போறாங்க. யாரு பார்த்தா எனக்கு என்ன, எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா நாங்கெல்லாம் யாருக்கும் அஞ்சாத ஆளு. இப்படியே பேசிக்கிட்டு என்னைக்கு தான் நீ எல்லாம் வேலைக்கு போறியோ தெரியல. எனக்கும் படிப்பு இந்த வருஷத்தோட முடியுது, அதுக்கப்புறம் எங்க வீட்டுல கல்யாணம்ன்றுவாங்க. அதுக்கப்புறம் நீ என்னதான் பண்ண போறியோ? புருஷன் மட்டும்தான் பொண்டாட்டிக்கு சம்பாரிச்சு போடணுமா? ஏன் பொண்டாட்டிங்களாம் வேலைக்கு போய் புருஷனுக்கு சம்பாரிச்சு போட மாட்டீங்களா? ஓ அப்படியா? வாரு, உனக்கு உங்க வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னு வையி, அவங்க கிட்ட மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லிடு, நான் கட்டுனா இந்த வாசுவை தான் கட்டுவேன்னு. சரியா? கட்டுனா நான் வாசுவை கட்டுவேன்னு சொல்லுவேன், எங்க அப்பா வெட்டுனா வாசுவை தான் வெட்டுவேன்னு சொல்லுவாரு. பரவாயில்லையா? முன்னாடி பொசுக்குன்னு இப்படி பேசுற பாரு. ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு எனக்கு படிப்பு முடியறதுக்கு. அதுக்கப்புறம் எங்க அப்பா கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருவாரு. நானே இதை படிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இனிமே என்னால் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ ஏன் முடிவெடு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். வேலைக்கு போ, இல்லையா அப்புறம் எங்கள் அப்பா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். ஓய், அப்படி நீ போயிடுதியா? இல்லை போதான் நாங்கள் விட்டுருவோங்கம்மா. எரும மாடு, முதல்ல கையெடு, அறிவு கட்டவனே. சரி போகிறேன். ஓகேவா? போகிறதுக்கு முன்னாடி இந்த பொறுக்கி பயல்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. அவங்க நான் கட் பண்ணிக்கிறேன். சரி, ஒரு 200 ரூபா இருந்தா இங்கே கொஞ்சம் கட் பண்ணிட்டு போவேன். வேலைக்கும் போக மாட்டேன், வெட்டியா சுத்துவ. 200 ரூபா வேணா நான் தரணுமா?
இங்கே பாரு, 200 தாவே. எங்கள் வீட்டில் வேற எங்கள் அம்மா எங்கே போய் தொலைஞ்சதுன்னு தெரியல. அது இருந்துச்சுன்னா நான் எதுக்கும் உன்கிட்ட கேட்குறேன். எங்கள் அப்பா வேற எல்லாத்தையும் பூட்டி பூட்டி சாவியே சுப்பா பையிலே சுற்றிக்கிட்டு இருக்கிறது. அதனால தான் கேட்குறேன். ஒரு 200 கொடு, 2 நல்ல திருப்பி கொடுத்துட்றேன். ஏற்கனவே நீ என்கிட்ட 3500 வாங்கிட்ட. இதே இன்னும் நீ கொடுக்கல. இப்போ இன்னைக்கு மேலாம் என்கிட்ட காசு கேட்காத சொல்லிட்டேன். எவரு எப்படி இருந்தாலும் என்னை கல்யாணம் பண்ணினா உங்கள் வீட்டிலேருந்து வரதட்சணை கொடுப்பாங்க. அந்த வரதட்சணை 3500 கழிச்சிட்டு கொடுங்க. நான் என்ன வேணாம் நான் சொன்னேன். ஓ, ஐயாவுக்கு அந்த ஆசை வேற இருக்குதா? முதல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரி, அதுக்கப்புறம் நாங்கள் 3000 கொடுக்க வேணாமான்னு யோசிக்கிறோம். ஏய், ஓகே ஓகே. பாரு, என்னதான் மண்ணுல விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டாத கதையாவது நடிப்பான் பாரு. மச்சி, கேட்டுருச்சா? டேய், இந்த பெத்தவங்களும் சரி, நம்மளை கட்டிக்க போறவங்களும் சரி, நம்ம விரும்புறவங்களும் சரிடா, எல்லாரும் நம்ம வேலைக்கு போகணும், நம்ம சம்பாதிக்கணும் தான் யோசிக்கிறாங்களே தவிர அவங்க நமக்கு காசு கொடுத்து நம்மள மேலேத்தி விடணும்னு எவனாவது யோசிக்கிறான்? அப்பா 2 நாளா ராத்திரி பகல வேலை பார்த்தது கண்ணெல்லாம் மயன்னு இருக்கு. என்ன வீடு பூட்டி கிடக்குது, எங்கிட்ட போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. 2 நாள் தான் வீட்டுல இல்ல, அதுக்குள்ள வீட்டை பூட்டி எங்கிட்ட போய் சுத்த போயிட்டா. பையன் நம்ம ராத்திரி வர்றது பகல்ல ஓடுறதுன்னு இருக்கான். கொண்டாட்டி புருஷங்காரன் எப்ப தலைமறையுமோ அப்ப ஊரை விட்டு ஓடுவோன்னு இருப்பா போல இருக்கு. எல்லார் வீட்லயும் தான் பிள்ளைங்கன்னு இருக்கு, நமக்குன்னு இது பிறந்திருக்கு பாரு. என்னது போனே போய் தொலைய மாட்டேங்குது. நாட் ரீச்சபிள் பண்ணிட்டு இவ எங்க போய் சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரி, அந்த பொறுக்கிக்காவது போன போடுவோம். வீடே தங்க மாட்டேங்கிறானே. இவன் போனே எடுக்க மாட்டானே. அதுவும் என் போனை பார்த்தானா, என் நம்பரை பார்த்தானா எடுக்க மாட்டான். என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. ஒரு போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. ராத்திரி பகல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இவங்களுக்கெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு இதுக்கும் லாக்கி இல்லை. சரி, நம்மக்கிட்ட ஒரு சாவி இருக்கு, அதை எடுத்து திறந்து உள்ள போவோம். வண்டியா? பள்ளிக்கூடம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சாத்த. நாளைக்கு என்னென்னலாம் படிக்கணும், மோர் இம்பார்ட்டன்ட்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. எதை படிக்க எதை விடனே தெரியல. நாளைக்கு வரை எக்ஸாம் நினைச்சாலே பக்குன்னு இருக்கட்ட. எப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறேனோ தெரியல. அதெல்லாம் பழகிடும். போய் முதல்ல ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா, உனக்கு டீ வச்சு தரேன். என்னத்த முகமெல்லாம் வாட்டமா இருக்கு? என்ன இன்னைக்கு மேக்கப்லாம் எதுவும் போடலையா? கோல்டன் ஃபேஷியல், சில்வர் ஃபேஷியல் அப்படின்னு என்னமோ சொன்னீங்க, அதெல்லாம் போடலையா? தயவு செஞ்சு போடி. என்ன வீட்ல யாரையும் காணோம், ரொம்ப சைலண்டா கிடக்கு. எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. வர்றதுக்கு எப்படியும் லேட் ஆகும். நம்ம 2 பேரும் தான் இருக்கணும். சரியா? போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, உனக்கு டீ வச்சு தரேன், நீ படிப்ப. அப்பாடா, எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? இப்பதான் அத்தை நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா அப்பாயி ஏதாவது ஒண்ணு சொல்லி நொய்யின்னு என்னை வம்பிழுத்துக்கிட்டே இருப்பாங்க. போடி, உள்ள போ. என்னத்த முகமெல்லாம் வாட்டமா இருக்கு, எதுவும் பிரச்சனையா? நாளைக்கு வேற அவளுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு. இந்த நேரத்துல எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வேற இவகிட்ட சொன்னா இவ படிப்பு கெட்டு போகும். இதை பத்திக்கு சொல்லாம இருக்கிறதா நல்லது. சொல்லுட்ட. ஐயோ ராமா, வேலை எல்லாரும் அங்க போயிருக்காங்கன்னு சொல்றேன்ல, போடி. ஓவரா பிகவ் பண்ற அத்தை. அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் உன்கிட்ட கொஞ்சம் முடியுமா, பேச முடியுமா? அம்மா பாவம், அம்மாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. எப்பயுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டே கிடக்கும். அது இல்லைன்னு வீடு மாதிரி இல்லை. அண்ணன் வேற போயிருக்கு. அந்த படுபாவி அண்ணன் மேலேயும் கேஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 2 பேத்தையும் உள்ள வச்சுட்டா என்ன பண்றது? ஏமா, நீ எதுக்கு இங்க கீழே உட்காந்துக்கிட்டு இருக்க? எந்திரிமா முதல்ல. சார், எதுக்கு சார் எங்க அம்மாவை கீழே உட்கார வச்சிருக்கீங்க? அடே முறுக்கு மீசக்காரா, வண்டியா? வா வா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து இந்த சரோசாக்கா எங்கிட்டு போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. ஐயோ, அது இருந்துச்சுன்னா நல்லா பேச வைக்கன்னு ஏதாவது பண்ணும். குடும்பத்தையும் கிடச்சிருக்கிறா, குடும்பமே உள்ள தூக்கி போட்டுடலாம். இந்த நேரம் பார்த்துன்னா அது எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இவ்வளோ வந்திருக்காளா? இரு சாரு எனக்கு தான் சாதகமாக இருக்காரு. மொத்த குடும்பத்தையும் உள்ள வச்சு லாடம் கட்டுறேன்.
என்ன வந்ததுல இருந்து துள்ளிக்கிட்டு திரியுறீங்க? என்ன துள்ளிக்கிட்டு திரியுற மைனரோ? நறுக்கி விடுங்க ஒட்ட. சார் என்ன இருந்தாலும் நீங்க கொஞ்சம் விசாரிக்கணும் சார். விசாரிக்காம இப்படி வயசானவங்களும் உட்கார வைக்கலாமா சார்? இவன் யாரு புதுசா இருக்கான்? ஓய், யார் நீ? யார் நீன்னு? அவரு என் சின்ன தங்கச்சியோட பாத்திருக்க மாப்பிள்ளையா? இவனுங்களுக்குன்னு வந்து அமையறானுங்க பாரு எப்படின்னு. மாப்பிள்ளனா துள்ளிக்கிட்டு திரிவீங்களோ? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளு கையை காலை உடைச்சு கட்டு போட்டு ஆஸ்பத்திரி ரிப்போர்ட்டோட வந்து நிக்கிறாங்க. இதை நம்புறதா இல்ல நீங்க கத்துறீங்களா இதை நம்புறதா? இந்த அம்மா ஒரு ஆண் கூட பார்க்காம வெள்ளக்கவாத்த எடுத்து அடிச்சிருக்காங்க. அப்புறம் இவங்களை உட்கார வச்சு கொஞ்சுவாங்களா இல்ல காபி டீ கொடுத்து வாங்கி எல்லாம் உபசரிப்பாங்களா? சார் அவங்களோட மருமக சார், என் மாமியார் ரொம்ப நல்லவங்க. எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. அவங்களை இப்படி பார்க்க என்னால முடியல சார். தயவு செஞ்சு அவங்களை எந்திரிக்க சொல்லுங்க சார். என் அத்தை எந்த தப்புமே பண்ணாதவங்க சார். இவன் பேச்ச கேட்டுட்டு என் அத்தையை போய் இப்படி பண்றீங்களா சார்? ஏங்க இப்போ இந்த அளவுக்கு கண்ணீர் சிந்துறீங்களே. அன்னைக்கு என்னை விளக்கமாத்த கொண்டு அடிச்சாங்க. உங்க புருஷன் என்னை தூக்கி போட்டு மிதிச்சு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கையை காலை முறிச்சு அப்படி போட்டானே. அப்போ உங்களுக்கு எல்லாம் துடிப்பு வரல, இப்பதான் உங்களுக்கு துடிக்குது. இப்ப என்னால சாப்பிடவும் முடியல, கழுவவும் முடியாம எல்லாம் ஒத்த கையில பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு எம்புட்டு வேதனை இருக்கும். அடே நீ எல்லாம் மனுஷனாடா? மனுஷனா? என் நாத்தனார ஆசை வார்த்தை காட்டி கல்யாணம் பண்ணி அவளை இப்படி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கடா. எந்த குடும்பம்டா பொறுத்து போவாங்க உங்ககிட்ட? சார் நீங்களே சொல்றீங்கல்ல என் வீட்டுக்காரும் என் அத்தையும் அவனை அடிச்சாங்கன்னு. அடிச்சாங்களே, எதுக்கு அடிச்சாங்க? பெத்த பிள்ளைய கொடுமைப்படுத்தினா அடிக்காம அவனை கொஞ்சுவாங்களா சார்? இங்க பாருங்க, அவர் கொடுமைப்படுத்தினா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தண்டனை கொடுப்பீங்களா? அந்த ஆளு கொடுமைப்படுத்தினா உங்க வீட்டை பொண்ணு அவங்களுக்கு தெரியாம அங்கங்க சுத்தி இருக்கு, அதனால வீட்டுல பூட்டி வச்சிருந்திருக்காரு. எல்லாமே வாங்கி போட்டு எல்லாமே தானே பண்ணியிருக்காரு. அப்ப இந்த பொண்ணு மேலதானே தப்பு இருக்குது. தப்பு பண்ண இந்த பொண்ணை தண்டிக்காம அந்த ஆளை தண்டிச்சிருக்கீங்க. என்ன சார் சொன்னார் அவரு? என்ன சொன்னாரு? நான் கெட்டவன் சொன்னாரா? சொல்லுங்க சார். என்னைய பார்த்தா அப்படிதான் சார் அவருக்கு தெரியும். அப்படிதான் அவருக்கு தெரியும். இங்க நிக்கிறானே, இது என் புள்ள. இந்த வயசுல இவன் இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வரவே கூடாது. ஆனா நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். எதுக்காக? நாங்க சொன்னா நீங்க யாரும் எதுவும் கேட்கவும் மாட்டீங்க, நம்பவும் மாட்டீங்க. நீங்களாம் படிச்சவங்க, அந்த அளவுக்கு நாங்களாம் படிக்காதவங்க. நீங்களே இவனை கூப்பிட்டு கேளுங்க. எப்பையும் ஒவ்வொரு நாளும் கல்யாணம் பண்ண நாள்லேருந்து என்னை எவ்வளோ சித்திரவதை பண்ணினான்னு இந்த பையன்கிட்ட கேளுங்க. இவன் சொல்லுவான் சார். சார் சொல்லி வச்சு கூட்டிட்டு வந்திருப்பாங்க சார். அடே நீ வாய மூடுறா. அப்படி ஒன்றும் ஒருத்தரை ஏமாத்தி என் அம்மா வெளியே கொண்டு வரணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. உண்மை என் பக்கத்துல இருக்கு. தம்பி இங்க வா. தம்பி நீ வரும்போது அம்மாவோ இல்ல அங்க உள்ளவங்களோ இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும்னு ஏதாவது உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல, அம்மா எதுவுமே சொல்லி கொடுக்கல. அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு, வயித்துக்கு இழுச்சி அம்மா ஆபரேஷன் பண்ணிருக்கு. தர்மத்தின் வாழ்வதனை சோதிக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த தர்மம் எங்க பக்கம் இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கடவுள் நீ உண்மையே இருந்தா இந்த படுபாவிக்கு நீ தண்டனையை கொடுத்தே ஆகணும். அத்தை வயசுல மூத்தவங்க, அவங்க படாத கஷ்டம் இல்லை. எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. என் அத்தைக்கு நீதான் நல்வழி காட்டணும். சரிப்பா, இங்க உட்கார்ந்துருக்காரு இவர் யாரு? அவரா? அவரு வந்து பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும், அடிப்பாங்க. எரும மாட்டு பையன் என்ன சொல்றான் பாரு. இவனுக்கெல்லாம் வாங்கி போட்டு எதுக்கு? தம்பி இங்க பாரு, அவரு உனக்கு அப்பாவா? அப்பாதான். ஆனா நான் அப்படி அவரை கூப்பிட மாட்டேன், எனக்கு பயம். அம்மாவை அடிப்பாங்க, என்ன அடிப்பாங்க, எங்க போனாலும் திட்டுவாங்க. கேளுங்க சார் கேளுங்க. இங்க பாரு, அவரா உன்னை அடிப்பாரா இல்ல இவங்க சொல்லி கொடுத்ததுனால நீ சொல்றியா? அம்மா மேல சத்தியமா நான் சொல்றது உண்மைதான். அம்மாவையும் என்னையும் அடிப்பாங்க. அப்பா எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அம்மாவுக்கு எட்டி உதச்சி அம்மாவுக்கு ஒண்ணு இல்லாம போச்சு. அம்மா அழுதுட்டு மயங்கிட்டாங்களாம். அப்புறமேட்டு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி
சார் சார் நம்பாதீங்க சார், நம்பாதீங்க. அவன் பொய் சொல்றான். அவங்க அதை இதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை வாங்கி கொடுக்குறேன், அதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவன் நடிக்கிறான் சார். நம்பாதீங்க, நம்பாதீங்க. அப்பா தான் போய் சொன்னாங்க. எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க, யாருக்கிட்டயுமே போய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, யாரோடி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நான் போய் சொல்லல, நான் உண்மையை தான் சொல்றேன். நாங்க இத்தனை நாள் மாமா வீட்டுக்கு வந்ததே இல்ல. இப்பதான் வந்தோம். மாமா என்ன அங்க இங்க கூட்டிட்டு போனாங்க. எனக்கு நிறைய வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டுக்கெல்லாம். ஆயாவும் அப்படித்தான் நல்லா என்ன பார்த்துக்கிட்டாங்க. போதுமா சார்? என் அம்மாவும் அண்ணனும் நிரபராதி சார். அவங்க எந்த தப்பும் பண்ணல. அப்படியே தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா எனக்கு தண்டனையை கொடுங்க சார். எனக்கு தண்டனையை கொடுங்க. நான் எத்தனை வருஷம் வேணாலும் ஜெயில இருக்கேன். ஆனால் என் அம்மாவே அண்ணனையும் விட்டுருங்க. அவங்களுக்கு ஒன்றும் அறியாதவங்க. ஏற்கனவே கல்யாண பேச்செல்லாம் கூடி வந்து இந்த மனுஷன் அதை இதுன்னு ஆசைவார்த்தையை காட்டி இந்த மனுஷனால கல்யாண மேடையை விட்டு ஓடி போனேன். அதுலயே எங்கள் அம்மாவை அண்ணனும் நொறுங்கி போயிட்டாங்க. ஊரில் மான மரியாதையே என் அம்மாவுக்கு அண்ணனுக்கும் போயிருச்சு. அதெல்லாம் மறந்து இப்பதான் எனக்கு ஒரு கஷ்டம் நுனி ஏத்துக்கிட்டாங்க. அதை இந்த மனுஷனுக்கு பொறுத்துக்க முடியாம என்னை பத்தி அபாண்டமா பேசி, அதுவும் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்க நேரத்துல நான் யாரு கூட ஓடி போயிட்டேன் பிள்ளைய கூட்டிக்கிட்டுன்னு ரொம்ப தப்பா பேசிட்டான் சார். அந்த வார்த்தையை தாங்கிக்க முடியாத என் அம்மாவும் அண்ணனும் அடிச்சு விட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை சார். அதுக்கான தண்டனை எனக்கு கொடுங்க சார்.